குமாரசாமி அப்படின்னு ஒரு முரட்டு வாலிபன். அவர் தெருவில் வராருனாலே எல்லோரும் பயந்து அப்படி ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்ககிட்ட நம்மால் மோத முடியாதுப்பா, ஏதாவது நம்ம இடகடமாக பேசணும்னா அடித்து துவைச்சி எடுத்துருவான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுங்க ஆரம்பித்தாங்க. குமாரசாமி அப்படின்னு சொன்னாலே முரட்டு வாலிபன், அவர்கிட்ட நாம் மோத முடியாது அப்படின்னு எல்லாருமே அவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அந்த வாலிபரை வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தாங்க. யாருமே அவரோட பேசுகிறதே கிடையாது. இப்படியே அவர் இருந்துன்னு இருக்கும் பொழுது ஆங்கிலேய அரசு ஒரு நாள் அவரை கைது செய்து நிறைய பிரிவுகளில் அவர் மேலே வழக்கெல்லாம் கொண்டு அவரை சிறையில் அடைச்சிது. சிறையில் அங்கே கடுமையாக காவலர்களால் அவர் தாக்கப்பட்டு கொண்டே இருந்தது மட்டும் இல்லாமல் சிறையில் அவர் அங்கே யாரையும் எதிர்த்துக்காமல் அவருடைய குருநாதர் பெயரையே சொல்லிகிட்டு இருந்தார். குருநாதர் பெயரை சொல்லி அப்படியே அமைதியாகவே இருந்து கொண்டிருந்தார். அப்புறம் சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனேயே கண் பார்வை எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா சிறையில் கடுமையான தண்டனைகள், சரியான சாப்பாடு கிடையாது, எந்த விதமான ஒரு உபசரிப்பும் கிடையாது. அப்படி இருந்ததுனால வெளியில் வந்தோடனே 2 கண்ணுலேயுமே பார்வை எல்லாமே போயிடுச்சு. உடனே அவருக்கு உலகமே இருண்டு போச்சு இல்லைங்களா, ஓன்னு அழ ஆரம்பித்தார். அவருடைய குருநாதரை நினச்சி அழ ஆரம்பித்தார். சிறையிலேருந்து வந்த உடனே குருநாதருடைய காலில் போய் விழுந்த உடனே அப்புறம் இந்த மாதிரி குறைகளும் வந்த உடனேயே அது நினச்சி அதை சொல்லி அழுதார். அந்த குருநாதர், அந்த சித்தர் உனக்கு நிச்சயமாக கண் பார்வை கிடைக்கும், நான் இறைவன்கிட்ட உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், நீ அமைதியாக இரு, முன்ன மாதிரியெல்லாம் எந்த முரட்டுத்தனமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லி தனக்கு அருகிலேயே வைத்து கொள்கிறார். அந்த கண் பார்வை போய் ஒரு வாரத்திலேயே மீண்டும் அந்த குமாரசாமி என்ற வாலிபனுக்கு கண் பார்வை வர தொடங்குச்சு. அது வந்தவுடனே பெரிய ஆச்சரியம். சுற்றுப்பட்டு கிராமங்கள்லேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி அந்த சித்தரை, அந்த சுவாமியை வணங்க ஆரம்பித்தாங்க. அவருடைய சக்தி, அவருடைய திறமை, அவருடைய அருள் அதெல்லாமே எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சதுங்க. அப்படிப்பட்ட சுவாமியார், அப்படிப்பட்ட சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிலிப்பட்டி சங்கு சுவாமிகள். அவங்க தான் அந்த சித்தர். அவர் பேரை தான் இந்த வாலிபர் சிறையில் கிடந்து வாடும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த சிங்கிலிப்பட்டி சங்கு சுவாமிகள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகில் பார்த்தீங்கன்னா கற்குமி, சிங்கிலிப்பட்டி அப்படின்னு 2 கிராமம் இருக்குது. அந்த 2 கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த கற்குமிக்கு தான் சங்கு சுவாமிகள் வந்தார். அவரை பார்த்துட்டு அவரை வணங்கி ரெட்டியார் சங்கு சுவாமிகள்கிட்ட வணங்கி சீடனாகி தவம் இருந்து அப்புறம் சிங்கிலிப்பட்டி சங்கு சுவாமிகளாக இவங்க மாறினாங்க. இந்த சுவாமிகள், சிங்கிலிப்பட்டி சங்கு சுவாமிகளுடைய ஜீவசமாதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்றைக்கும் நிறைய பேர் அங்கே போகிறாங்க, உட்கார்ந்து தவம் செய்கிறாங்க, தியானம் செய்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்குறாங்க. ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அங்கே போகிறாங்க. இந்த சிங்கிலிப்பட்டி சங்கு சுவாமியுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்திற்கு வடக்கே 15 கிலோமீட்டரில் சிற்றூர் அமைஞ்சிருக்குங்க. அதான் அந்த சிற்றூர் பார்த்திங்கன்னா சிங்கிலிப்பட்டி அதை ஒட்டினார் போல் இருக்கிற ஊர். அந்த ஊர் பேர் கற்குமி அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால சிங்கிலிப்பட்டி சங்கு சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று பிரார்த்தனை செய்வோம். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் பெற்று வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், சந்நியாசிகள், சாதுக்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.